ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மண்டே மார்னிங். வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சு தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். முதல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை வச்சு சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ அளவில் வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஒரு அடுப்பில் போட்டு சட்னிக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய விட்டமின்களும் நார் சத்து கால்சியம் இந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த சின்ன வெங்காயம் வந்து நமக்கு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி கெட்ட நீரெல்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு நம்ம சட்னி பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு எத்தனை தோசை எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த சட்னி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 3 வத்தல் போட்டு நல்லா சுருள வதக்கிக்கணும். கொஞ்சம் வதங்கினதும் ஒரு சின்ன துண்டு புளியும் அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் ஒரு பிரட்டிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா இந்த சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிரும். இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வேகக்கூடாது, ஒரு 3/4 பதம் வெந்தால் போதுங்க. அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிடும்போது வந்து வாய் புண்ணெல்லாம் சரியாகும். ஏன்னா இதில் நிறைய விட்டமின் பி இருக்குது. அதனால் வாய்ப்புண் இருக்கிறவங்களாம் நீங்கள் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பொரியலுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன். அவரைக்காயும் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து நிறைய இருக்குது அவரைக்காயில். கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க, அதாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து இந்த அவரைக்காயை அடிக்கடி வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். அதனால் நிறைய சாப்பிடுங்க. இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அடுத்து ஒரு பக்கம் சாதமும் வடித்து வச்சுட்டேன். பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கட்டும். அப்புறம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு, அதாவது நெட்டச்சோளம் இருக்குது இல்லையா, அந்த நெட்டச்சோளத்தை தான் அது உளுந்து வெந்தயம் போட்டு முதல் நாள் நைட்டே அரைச்சி புளிக்க வச்சுருக்கிறேன். இந்த நெட்டச்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுங்க. இந்த தோசை வந்து நம்ம வெள்ளைச்சோளத்துலேயும் வச்சும் செய்யலாம், அந்த சிகப்பு சோளம் சொல்லுவாங்க, அதுலேயும் நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சோளத்தை வச்சு நான் அரைச்சி இன்றைக்கி தோசைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தோசைக்கு தான் வந்து அந்த சின்ன வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். இது ரெடி ஆகிட்டுருக்க நேரத்தில் சட்னியையும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் தாளிக்கலைங்க, நாங்கள் அப்படியே தான் வச்சு நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சூப்பராக இருந்தது. அடுத்து அவரைக்காயும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் தேங்காய் பூவும் போட்டு அதையும் 2 கிளறி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிட்டோம்னா அவரைக்காய் பொரியலும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடும். இன்றைக்கி வந்து நான் குழம்புக்கு வந்து வைக்கலைங்க. நேற்று வச்ச மீன் குழம்பு மீதம் இருந்தது. அதனால் சரி அந்த குழம்பே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதே குழம்பே வச்சுட்டேன். மீன் குழம்பு வந்து எப்பயுமே முதல் நாளை விட மறுநாள் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதுதான் எங்களுக்கு லஞ்சுக்கு. கூட கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ரசம் மட்டும் வச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அவரைக்காய் பொரியலும் ரெடியாக இருக்குது. அடுத்து ரசம் மட்டும் கொஞ்சம் தாளித்து இறக்கிட்டோம்னா இன்றைக்கி சமையல் முடிந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன சமையல்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.